பெரிய ஒரு பீரங்கி ஒன்று இருக்கு. தடுப்பு சுவர்கள் அளவை வந்து எந்த உயரத்தை வச்சு கொண்டு பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம இன்னொரு 2 பேரை நிப்பாட்டலாம் மேல. வியோசியன்டா ஒல்லாந்தர மொழியில வெரஞ்சினி ஓஸ்டன்டிக் கொம்பனே சொல்லுவாங்க. லோக்கல் டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க 4310 பேர் வந்திருக்கிறாங்க. மொத்தத்துல 30 வருஷம் இத ஸ்ரீலங்கா நாமிட கட்டுப்பாட்டுல இருந்தது. 1956ஆம் ஆண்டு மட்டக்களப்போடு தான் ஒன்றி திரிந்தது அம்பாறை மாவட்டம். 1956க்கு பிறகுதான் மட்டக்களப்பு பிரிக்கப்பட்டதாக வரலாற்று கதை. இலங்கையை சுத்தி இதே மாதிரி கோட்டை 38 இருக்கு. இதுக்குள்ள ஒரு ஆமரி ஒன்று இருக்காம், அதாவது ஆயுத கிடங்குன்னு சொல்லுவாங்க, ஆயுத களஞ்சியம் அல்லது ஆயுத கிடங்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டோரேஜ் பண்ண இடம் தண்ணி நிக்குது உள்ள. ஆங்கிலேயர் காலத்துல பாவிக்கப்பட்ட ஜெனரேட்டர், டீசல் மாடல் ஜெனரேட்டர். என்ன பேர் சொன்னீங்க? இந்தியன் டெக்னாலஜி. இப்பயும் பாவிக்கப்படுது. இப்ப பாவிக்கலாமாம். இது இப்ப பாவிக்கிறாங்கல்ல. 1707ஆம் ஆண்டு பொறிக்கப்பட்டுள்ளது இயர். மற்றது அதுக்கு நடுவுல விஓசி என்ற இலக்கம் இருக்கு. ஜிஆர் ஜோர்ஜ் ரெக்சின் கிங் ஜோர்ஜ் III அது டிமாலிஷ் ஆகி அதுக்குரிய ஸ்டோன் தான் இது. டச் வெர்ஷன்ல இருக்கு. இது எங்கிட்ட இங்கிலீஷ். இதுல என்ன எழுதி இருக்கு? 1700 இன்றைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு இல்ல, இதுக்கு முதல் தடவை நம்ம வந்த நாம. ஆனா நம்மளால ஃபுல்லா வீடியோ எடுக்க முடியாம போயிட்டு. பேட்டி பாய்ஸ் சேனல்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் இந்த போர்ட்டை பத்தி. அதாவது ஒல்லாந்தரினுடைய கோட்டை, ஒல்லாந்தர் கோட்டைன்னு தான் சொல்லப்படுது. அதை பத்தின வீடியோ வந்து ஏற்கனவே போடப்பட்டிருக்கோம். அதே வீடியோவில் நாங்களும் வந்து ஃபுல்லா வீடியோ எடுப்போம், உள்ள போய் ஃபுல்லா எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது. ஆனா அன்றைக்கு வீடியோ எடுக்கலாம போயிட்டுது. சோ இன்றைக்கு திரும்ப வந்திருக்கோம், இதை ஃபுல்லா கவர் பண்ணுவோம்னு சொல்லி. இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல தெரியும் பெரிய ஒரு பீரங்கி ஒன்று இருக்கு, கனோன் ஒன்று. அந்த காலத்துல போருக்கு பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் வந்து முன்னுக்கே வச்சிருக்காங்க. அது டெக்கரேஷனுக்காக வச்சாங்களா இல்ல வாராக்களுக்கு இவ்வளவு வெப்பன்ஸ் இருக்குன்னு காட்டுறதுக்காக வச்சாங்களான்னு தெரியல. உள்ள போவோம், எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம். இதுக்கு முன்னுக்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து கப்பல்ல வந்து பார்க் பண்றதுக்குரிய ஒரு என்ன சொல்ற ஒரு பார்க்கிங் சிஸ்டம் ஒன்று இருக்கு. ஒரு ஹார்பர்ல இருக்குன்னு தானே, அப்படியே வந்து பார்க் பண்ணிட்டு அதுல இருந்து இறங்கி வர மாதிரி அப்படியான ஒரு சிஸ்டம் உண்டு. இந்த மட்டக்களப்பு வாவிக்குள்ள வந்து இருக்குது. அதுல இருந்து வந்து இறங்கி அப்படியே இந்த போர்ட்டுக்குள்ள வார மாதிரி இருக்குது. 4 பக்கமும் தண்ணியால தான் வச்சிருக்காங்க. உள்ள வார வழி வந்து இப்பதான் ஒரு சைட் வந்து மூடி ரோடா மாத்தப்பட்டிருக்குது. ஆனா முதல் வந்து அந்த சைடும் வந்து நீரால தான் நிரப்பி அதுக்குள்ள முதலைகளை போட்டு வச்சிருந்ததாக சொல்லப்படுது. அந்த முதலைகள் இருக்கிறதால அதை தாண்டி உள்ளுக்குள்ள வாரத்துக்கு யாராலையுமே முடியாதுன்னு சொல்லப்படுது. உள்ள போவோம் வாங்க, ஃபுல்லா பாப்போம். இதான் முதல் தரம் வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உள்ள போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இதுதான் வந்து அந்த என்ட்ரன்ஸ், அதாவது இந்த கோட்டைக்குள்ள போறதுக்கான என்ட்ரன்ஸ். தடுப்பு சுவர்கள் அளவை வந்து எந்த உயரத்தை வச்சு கொண்டு பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம இன்னொரு 2 பேரை நிப்பாட்டலாம் மேல. ஓகே, இங்க வந்து என்ட்ரன்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க, நான் முன்னு காட்டினத. என்ட்ரன்ஸால உள்ள வந்த உடனே வந்து முன்னுக்கு டூரிஸ்ட் கைட்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதாவது டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் பர்டிகுலோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீலங்கான்னு போட்டிருக்குது. இதுல வந்துட்டு கதைச்சிங்கன்னு சொன்னால் இந்த கோட்டையை பத்தின விஷயங்கள் நிறைய தெரியாத விஷயங்கள். இப்ப நாம வந்து சொன்னா கூட இதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை தான் அப்படி நம்ம கண்ணில் வர்றத சொல்லிட்டு போவோம். ஆனா இந்த டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கோட்டையை பத்தி ஃபுல்லாவே தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. சோ அவங்களோட கதைச்சு இந்த உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்றத ஃபுல்லாவே நாங்க காட்டுறோம். லைசன்ஸோட அவங்க வெளியில படிச்சு அந்த டூரிசம் கோர்ஸ் முடிக்கணும். என்னன்னா டூரிசம் கோர்ஸ் வந்து முடிச்சுட்டு டூரிஸ்ட் கைடா வந்து நான் ஒர்க் பண்றேன். பண்ணாதான் நம்மளோட வந்து இந்த ஃபுல்லா இதை பத்தின டீட்டெயில் எல்லாம் சொல்லப்படுது. ஓகே, இதுக்கு எத்தனை வருஷம் நான் படிக்கணும்? நான் 26 வருஷம். நான் 2002ஆம் ஆண்டு படிச்சேன். சுற்றுலாத்துறையில படிச்சு 2 வருஷம் கைட் கோர்ஸ் வெட்டிக்குள்ள முடிக்கலாம். முடிச்ச பிறகு நாங்க ப்ரொவின்சியலுக்கு 2 வருஷம் வேலை செய்யணும். அதுக்கு பிறகு செல்டிடிக்கு படிச்சு சர்டிபிகேட் எடுத்து இப்ப 2 இயர்ஸ் ஆகுது. இங்க இதுக்குள்ள வந்து நான் 2 வருஷம் ஆகுது. இங்க வந்து 2 வருஷம் ஆகுது. வேற இடங்களையும் வேற இடம்னா வெட்டிக்குளோ ட்ரிங்கோமலை அம்பாறைக்கு ஆக்களை கொண்டு போற அத வாகன அரேஞ்ச்மெண்ட், டாக்ஸி அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க. அண்ணாட கான்டாக்ட் நம்பரும் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அண்ணாட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் தரேன். நான் வந்து மீட் பண்ணிக்கிட்டா வேற இடங்களும் கூட்டி கொண்டு போய் காட்டலாம். நீங்க எடுத்து போட்டாச்சு. இப்ப 416 வருஷம் பழமையான கோட்டை. 416 வருஷம் பழமையான கோட்டை இது. நான் இப்ப நாங்க சுற்றுலாத்துறை வழிகாட்டி கிழக்கு மாநிலத்துல நாங்க 2 பேர் வெட்டிக்கோட நிக்கிறோம். மற்றது ரிங்கோமலையில 5 பேர் இருக்கிறோம்.
எல்எல்டிடி லைசன்ஸ் கைட்டாக ஓகே நாங்க இதுக்குள்ள வந்து 2 வருஷம், நான் சுற்றுலாத்துறையில இன்வால்வ் ஆகி 26 வருஷம். அப்ப நாங்க இதுக்குள்ள வந்து இத பத்தி அதாவது போர்ட்டுக்குரிய விவரங்களை சொல்றேன், போர்ட் வர செய்யற மற்றது வெளியிடங்கள்ல என்ன இடம் பார்க்கலாம், என்ன இடத்த போகலாம், என்ன இடத்த சாப்பிடலாம், என்ன இடத்த குடிக்கலாம். இப்ப பெட்டிக்லோக்கு வராங்கன்னு சொன்னா இப்ப ஃபாரின்ல இருந்து பெட்டிக்லோக்கு வராங்க வந்து உங்ககிட்ட இப்ப நாங்க பெட்டிக்லோல முக்கியமான பிளேசஸ் பார்க்கணும்னு சொன்னா நீங்க சஜஸ்ட் பண்ற ஒரு 5 இடம் சொல்லுங்க. இடங்கள் டச் ஃபோர்ட் உண்டு, ஓகே லைட் ஹவுஸ் உண்டு, லைட் ஹவுஸ் சென்ட் மேரி கேத்தீட்ரல் சர்ச், ஓகே மத்தது பெட்டிக்லோ கேட் காந்தி பார்க், ஓகே மத்தது போட் ரைடிங், போட் ரைடிங், மத்தது சிங்கி விச் டூர். ஓகே சிங்கிங் ஃபிஷ் டூர்ன்றது அது பெரிய கதை நான் சொல்றேன். ஓகே சிங்கி பீச் பார்க்கலாம். மத்த லேடி மேனிங் பிரிட்ஜ், ஓகே பிளாக் பிரிட்ஜ் சொல்றேன். மத்தது கல்லடி பீச், நாவலடி பீச், மாமாங்க ஹிந்து டெம்பிள், ஓகே மத்தது பிள்ளையார் கோயில், மத்தது இது இவ்வளவும் பெட்டிக்குள்ள இருக்கிறது. ஆனப்பந்தி பிள்ளையார் கோயில். மத்தது இதை விட பெட்டிக்குளோட அவுட்ல இருக்கிறது உன்னிச்ச டேம், பாசிகுடா பீச். அதுகள் கிழக்கு மாகாணத்துல 3 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, அம்பாறை. மட்டக்களப்புல 3 டிவிஷன், மட்டக்களப்பு, வாழைச்சேனை, களுவாஞ்சுடி. இதுல பிரேசேலகம் 14 பிரேசலம் மட்டக்களப்புல. ஜிஎன் கிராம அதாவது டிவிஷனல் செக்ரட்டரி ஆபீஸ் 14, கிராம நிலதாரி ஆபீஸ் இருக்கு. கிராம சேவர் பிரிவு 346 வில்லேஜ் இருக்கு மட்டக்களப்புல. அப்ப நான் நிறைய கேட்கணும்னு நினைச்ச விஷயம் வந்து இந்த சிங்கிங் ஃபிஷ் அத பத்தி நம்ம போகல சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க இத பத்தி இது இப்ப உங்களுக்கு தெரியும். இந்த இது ஒல்லாந்தர காலத்துவக்கு ஒல்லாந்தர பீரங்கின்னு சொல்லுவாங்க. விஓசி இருக்கும். விஓசி என்ன அத பத்தி நாம தெரியணும். ஒல்லாந்தர மொழியில வெரஞ்சினி ஓஸ்டன்டிக் கம்பெனி சொல்லுவாங்க. வெரஞ்சினி ஓஸ்டன்டிச் கம்பெனி, அதாவது இங்கிலீஷ்ல டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கு இந்திய வர்த்தக கம்பெனி இருக்கும். சரியா? விஓசி சரியா? இது 2 தான் இப்போதைக்கு இருக்கு. இது ஒன்று அந்த மரத்துக்குள்ள இருக்குது. மெயின்டைன் பண்ணப்படுதான் ஒழுங்கா மெயின்டைன் பண்றாங்க. தொல்பொன் கிணக்குல தான் மெயின்டைன் பண்றாங்க. அவங்க வந்து காலையில வந்து பின்னேறம் போறாங்க. இத ஃபுல்லா சுற்றுலா தலமா மாற்றுறதாக ஒரு டூரிசம் யூனிட் ஒன்று இதுல இயங்கி கொண்டிருக்கு. நாங்க டூரிஸ்டாக்கள் வந்தா இதை விளங்கப்படுத்துறதும், இதுக்குரிய வெளியிடங்களை இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதும், இதை பெட்டிக்குள்ளவா பரபலியப்படுத்துற டூரிசத்துக்கு பரபலிய பண்றதுமா நாங்க அந்த பணியை தேவைப்பண்றோம். மத்தது எந்த அளவுக்கு டூரிஸ்ட் வராங்க? டூரிஸ்ட் வார வீதம் குறையா இருக்கு. இப்ப நான் வந்து இப்ப ஒரு 2 வருஷத்துக்குள்ள லோக்கல் டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க 4310 பேர் வந்திருக்கிறாங்க. 4310 பேர் வந்து பாத்திருக்காங்க. லோக்கல் சுற்றுலா பயணிகள், வெளியூர் சுற்றுலா பயணி வந்திருக்கிறாங்க 6542 பேர் வந்திருக்காங்க. இந்த வீடியோ பாக்குறாக்களும் கட்டாயம் வாங்க. ஏன்னா நம்ம ஊருக்குள்ள இருக்கு. இங்க இருக்கிறாக்களும் வந்து பாருங்க. இங்க இருந்து வெளியில போனாக்கள் இங்க வாராக்கள் கட்டாயம். என்ன முதல் இதை பார்வையிடுற அளவுக்கு இருக்குல்ல. என்ன அதாவது டிஎஸ் ஆபீஸ்ல ஒரு பாட்டா இருந்த டைம் நிறைய பேர் வந்து பார்க்கக்கூடிய வசதி இருக்குல்ல. ஆனா இப்ப அது வந்து மாற்றப்பட்டு தானே இன்னொரு இடத்த. அதுக்கு பிறகு இங்க வாராக்கள் எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய அளவுல இருக்கு. முன்னுக்கே வந்தீங்கன்னா 1000 பேர் கேட்டீங்கன்னா ஃபுல்லா சுத்தி காட்டுவாரு. என்னண்டா இப்ப இதுல வரலாறு எடுக்க சொன்னோம்டா, பிரிட்டிஷ் 1948 தான் சுதந்திரம் கொடுத்தவன். அதுல இருந்து அதுக்கு பிறகு இது நிர்வாக கையில கையளிக்கப்பட்டது. அது இப்ப 76 வருஷமா நினைக்கிறேன். இப்ப 2.5 மாதம் தான் இப்ப ஷிப்ட் ஆகி திராய்மேடு அங்க போய் 2.5 மாசம். இப்ப திராய்மேடுன்னு சொல்ல முடியாது. இப்ப ஒரு 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இருக்கும் மட்டக்களப்புல இருந்து. ரீசெட்மெண்ட் சுனாமி ரீசெட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அங்கதான் ஆபீஸ் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, நியூ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஆபீஸ் அங்க போயிருக்கு. இப்ப பழைய கட்சி இதைத்தான் சொல்றாங்க. இது இப்ப முழுமையா சுற்றுலா தலத்துக்கு போறாங்க. அதையும் இந்த வருஷத்துக்குள்ள மாத்திடுவாங்க. இப்ப ஃபுல்லா டூரிசத்துக்குள்ள போகும். ஃபுல்லா டூரிஸ்ட் ஒரு பிளேஸா மாறப்போகுது. இப்ப இது புத்தகம் இதெல்லாம் ரினோவேஷன் எல்லாம் 2014ஆம் ஆண்டு PSM சார்ல்ஸ் மேடம் ஜியா அறிக்கைக்குள்ள டேட்டா திட்டத்துல 33 மில்லியன் எடுத்து இதெல்லாம் புனருத்தானம் செய்தவர். உங்களுக்கு தெரியும் சிவில் வார் நடந்தது, இலங்கை உள்நாட்டு யுத்தத்துல 30 வருஷம் இத ஸ்ரீலங்கா நாமிட கட்டுப்பாடுகள் இருந்தது. இந்திய நாமிட கட்டுப்பாடு 2 வருஷம் இருந்தா வரலாற்று கதை. ஐபிகே இருந்தாகும். மற்றது அதுக்கு 2014ஆம் ஆண்டா இதை ஃபுல்லா புனருத்தானம் செய்தது. இந்த புக்ல என்னண்டா மீனிங் இருக்கு? போர்த்துகீசர் எத்தனாம் ஆண்டு வந்தாங்க? இந்த புக்ல 1622ஆம் ஆண்டு போர்த்துகீசர் மட்டக்களப்பு முதல்வர் கைப்பற்றினாங்க. 1622ஆம் ஆண்டு போர்த்துகீசர் முதல்வர் கைப்பற்றினாங்க. 1622ல இருந்து 1638 மட்டும் போர்த்துகீசர் கண்ட்ரோல் இருந்தது.
அதுக்கு பிறகு 1638 ஆண்டு போர்த்துகீசர்ல இருந்து ஒல்லாந்த கைப்பற்றினவங்க. முதல்ல கட்டுனது வந்து போர்த்துகீசர் ஒரிஜின் போர்த்துகீசர் போல் இருக்கு அங்கால இருக்கு. மத்த அங்காள பக்கம் இருக்கு. நான் அதை காட்டுறேன். அதுல ரிமைனிங் போல் கொஞ்சம் சின்ன துண்டு தான் இருக்கு அந்த போர்த்துகீசர் அடையாளம் உண்டு. அதுக்கு பிறகு 1638 போர்த்துகீசர்ல இருந்து ஒல்லாந்த கைப்பற்றினவங்க. அந்நேரம் கண்டியன் கிங் ஸ்ரீவிக்ரம் ராஜசிங்கன் 2ஆம் ராஜசிங்கன் அவர் இலகுவா இருந்து காட்டு உதவி செய்ததாக வரலாற்று கதை இருக்கு. அவங்களோட காலத்து ஸ்ரீவிக்ரம் ராஜசிங்கன் யுத்தத்துல பெட்டில் பண்ணித்தான் கேப்சர் பண்ணதாக வரலாற்று கதை. சரியா, இதுல பொறிக்கப்பட்டிருக்கு. பிறகு 1638 இருந்து கைப்பற்றி 1639 டிமோலிஷன் பண்ணவங்க. அண்ணா சொல்ற விஷயம் எல்லாமே இதுல எழுதப்பட்டிருக்கு. இந்த புக்ல வந்து பதியப்பட்டிருக்கு. சரியா, 1639 டிமோலிஷன் பண்ணவங்க, 1665 ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணவங்க, புனர்தானம் செய்தவங்க, 1682 ஆண்டு முழுமையா இந்த கோட்டையை முடிச்சவங்க. அதுல விஓசி அம்பலம் பொறிக்கப்பட்டிருக்கு. விஓசினா வெரஞ்சிங் ஆஸ்டன்டிக் கம்பெனி, டச் ஈஸ்ட் இந்தியா ட்ரேட் கம்பெனினர், கிழக்கு இந்திய வர்த்தக கம்பெனினர். சரியா, கிட்டத்தட்ட 54 வருஷம் போனதான் இந்த வோலை முடிச்சு வருது. 54 வருஷம் போயிருக்கு இந்த வோலை கட்டுறது. டச் போட்டுவாங்க. இதுக்குரிய அவுட்லைன் இருக்க போல் தான் ஒல்லாந்தர் கோட்டைன்னு சொல்லுவாங்க. சரியா, நீங்க கேட்டீங்க ஒல்லாந்தர் கோட்டையோட இது அந்த சுவர் தான். இது பெஸ்டியன் சொல்லுவாங்க. பெஸ்டியன் போல் சொல்லுவாங்க. பெஸ்டியன் கடித்த மொத்த சிவர் இருக்கும். 1 மீட்டருக்கு மேல கடித்த மொத்த சிவர் இருக்கும். இதுல ட்ரம் பாத் வாக் இருக்கு. ஒரு கோணரும் ஒரு திசை இருக்கு. சவுத் பெஸ்டியன், ஈஸ்ட் பெஸ்டியன், நார்த் பெஸ்டியன், வெஸ்ட் பாயிண்ட், கேண்டியன் பெஸ்டியன் சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு மூல கோணரும். மற்றது செக்யூரிட்டி பாயிண்ட் 4 திசைக்கும் 4 ஒல்லாந்தர் கோட்டை செக்யூரிட்டி பாயிண்ட் இருக்கு. ஒரு ஆள் நின்று ஸ்டாண்டிங் வாட்சிங் போத எனிமி பாக்குறது. அது மேல போனா தான் அந்த விளக்கமா தெரியும். அத மேல இருக்கிற சுவர் ஒல்லாந்தர் போலன்னா சொல்லுவாங்க. போர்த்துகீசர் அங்கால இருக்கு. அவங்க ஆரம்பம் வந்து இங்க அவங்க வந்த காரணம் ஒல்லாந்த சமயங்களை பரப்புவாங்க. அதாவது போர்த்துகீஸ் பர்கர், டச் பர்கர், மட்டக்களப்புல டச் கம்யூனிட்டி இருக்கு, போர்த்துகீஸ் பர்கர் கம்யூனிட்டி இருக்கு. நீங்க அதையும் பார்க்கலாம். அது பெரிய நீண்ட வரலாற்று கொண்டது. மற்றது ஒல்லாந்தர் வந்த நோக்கம் அவங்க பிசினஸ்க்காக வேண்டி வந்தாங்க. பிசினஸ்னா விஓசி கூடாக வெஸ்டர்ன் பாத் கிளம்பெல்லாம் ஸ்பைசியஸ் பெப்பர், சினமன், கார்டமன். அதே இங்க ரைஸ் எக்ஸ்போர்ட்டிங், இங்க பிளட் லேண்ட், அதாவது இங்க கிழக்கு மாகாணத்துல ரைஸ் எக்ஸ்போர்ட்டிங் அப்படி வந்ததான். மற்றது பிரிட்டிஷ் வந்தது மதங்களை பரப்புனாங்க. மத்தது அவங்களோட ஆட்சி காலத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஆட்சி காலத்துல அந்த பாலம், ரேடிமேனிங் பிரிட்ஜ், பாதை, மத்தது டேம், ஃபெரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது அவங்களோட. சரியா, மத்தது போட், நேஷனல் போட். இதுல இருக்கிற இந்த ஃபெரி செட்டப் வந்து பிறகுதான் வந்தது. ஃபெரி 1888 இதுல இருக்கு. 1888 போட் சர்வீஸ் ஸ்டார்டட் பை தி இதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணவங்க நேஷனல் ரைட்ஸ். ஆனா அதுக்கும் போறதுதான் பாதையா பாவிச்சவங்களாம். இதுனா 1956 ஆண்டு மட்டக்களப்போட தான் ஒன்றி திரிந்தது அம்பாறை மாவட்டம். 1956க்கு பிறகுதான் மட்டக்களப்பு பிரிக்கப்பட்டதாக வரலாற்று கதை. அப்ப அது முதல் வாராக்கள் எல்லாம் அவட இறங்கி ஆஸ்பத்திரிக்கு வரண்டா அந்த பாதையில இறங்கிதானா இங்க வரதான். அது இருந்தா ஆனா பாதையோட இது பேஸ்மெண்ட் தான் இப்ப இருக்கு. பாதை பெரிய ஒரு போட் ஒன்று இருந்தது அங்க. அதோட பிரிட்டிஷ் தான். சரியா, இதுல 1948 ஆண்டு லீவ் ஆகுனது. இதுல டயக்ராம் வியூ, போட்டுக்குரிய டயக்ராம் வியூ இருக்கு பொறிக்கப்பட்டுள்ளது. மத்த இது ஒல்லாந்தர கோட்டையோட பரப்பளவு கொண்டு வரலாற்று. இவ்வளவு நேரம் அண்ணா சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த புக்ல இருக்குது. இந்த 1888 ஆண்டு போட் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு பிறகு 1622 ஆண்டு இந்த போர்த்துகீசர் வந்து முதலாவதா இந்த போட்டோ வந்து கட்டுனது. அதுக்கு பிறகு டச்சால கேப்சர் பண்ணப்பட்டது. அதுக்கு பிறகு என்னென்ன செய்யப்பட்டதுன்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த புக்ல. இந்த புக்கு என்னென்ன பேர் சொல்றது? இது முனிமன், அதாவது இந்த இதுல இருக்குதானே முனிமன் ஹிஸ்டரி புக். ஓகே, ஹிஸ்டரி புக். இது அப்ப இந்த புக் 2014 ஆண்டு மே மாதம் தான் இது பிஎஸ்எம் சார்ல்ஸ் மேடம் இதுக்குள்ள அவ அடிக்கப்புல இதை செய்தாங்க. 2014 ஆண்டு தான் இது இந்த புக் எடுத்தாங்க. ஓகே, அதுக்கு முதல்ல இருந்தே அவங்க முன்னுக்கு இந்த அதுக்கு முதல்ல இல்ல அதுக்கு கேனன் வந்து இவரது வந்து கேனன் எல்லாம் வேற மேல இருந்தது. அதெல்லாம் 2004 ஆண்டு டியூட்டிஃபிகேஷன். இப்பயும் மேல கேனன்ஸ் எல்லாம் இருக்கு. கேனன்ஸ் ஒண்டி இருக்கு, பிரிட்டிஷ் இருக்கு. அவங்க வெச்சது இருக்கு, பிரிட்டிஷ் ஒண்டி. ஓகே, பார்க்கலாம் தானே. ஓகே, நான் இந்த போட் பேஸ்மென்ட் பத்தி சொல்றேன். நாங்க இப்ப நிக்கிறோம் பாதை, பெரிய சொல்லுவாங்க இங்கிலீஷ். பாதை என்று சொன்னா பாலம் கட்டம் முதல் பெரிய வல்லம், ஒரு வல்லத்துல ஆட்களையும் ஏற்றி சாமான்களையும் ஏற்றி ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்தை கடக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பாதை தான் இது பேரு. பேஸ்மெண்ட் தான் இப்ப இருக்கு. இது இல்ல போட் இல்ல. அதாவது இது எவ்வளவு காலம் பாதிக்கப்பட்டது? இது பிரிட்டிஷ் டைம்ல இருந்து பாதிக்கப்பட்டது. 1800
அது தெரியல. ஆனா இந்த பாலம் கட்டின பிறகு இது பாலம் 1924 கட்டு, அதுக்கு பிறகு இல்ல. ஆனா வேற வேற இடத்துல சரி இருந்தது, அதாவது மண்முனத்துறையில இருந்தது, அந்த இது மன்னார்ல இருந்தது. இப்ப பாலம் கட்டிட்டாங்க. அப்ப இது போனது 1924 கட்டின பிறகு பாதை. அதுக்கு முதல் பாதை தான் இது பிரயாணம் செய்தாங்க மக்கள் ஒரு கிராமத்துல, இந்த கிராமத்துல. அப்ப நாங்க இதுக்கு அதாவது இந்த மலைக்கு இதுக்கு முன்ன இடப்பட்ட டீப் ஆழம் 5 மீட்டர். 5 மீட்டர். இப்ப நீங்க இதே மாதிரி கோட்டை ஒல்லாந்தர் கோட்டையை இலங்கையில எத்தனை இருக்குமென்று நீங்க சும்மா ஒரு உருவியத்துக்கு சொல்லிடுமா? ஆனா வந்து நான் சொல்றேன், இலங்கையை சுத்தி இதே மாதிரி கோட்டை 38 இருக்கு. ஆனா ஆக்டிவா இப்ப பங்கன் பண்ற கோட்டை 12 மட்டும்தான். மத்த எல்லாம் டிமோலிஷன் பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் டிமோலிஷன் பண்ண, யுத்தத்தினால டிமோலிஷன் பண்ண தெரியும். ஆனா எல்லாம் சிதைவடைஞ்சுதான். 12 கோட்டை தான் பங்கன்ல இருக்கான், 38 கோட்டை இல்ல. அதுல இதுவும் உண்டா? இதுல உண்டு. வெட்டிக்குளோ கோட்டை, வெட்டிக்குளோ, திருவண்ணாமலை, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், கட்பிட்டி, நிகம்போ, கொழும்பு, மத்தது மாத்தரை, காலி இல்ல இப்படி இடத்துல இருக்கு. நான் இவரை விட்டு சொன்னா 12 ஆக்டிவ்ல இருக்கான். மத்த எல்லாம் பாவிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் மிலிட்டரி பர்பஸ் தான் பாவிச்சான். உள்ளாந்தரம் ஆங்கிலேயரும் மிலிட்டரி பர்பஸ் தான் பில்டிங்க பாவிச்சாங்க. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ரீலங்கா நாட்டுல இதுக்குள்ள ஒரு ஆமரி ஒன்று இருக்காம், அதாவது ஆயுத கிடங்குன்னு சொல்லுவாங்க, ஆயுத களஞ்சியம் அல்லது ஆயுத கிடங்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஆமரி ஒன்று இருக்காம், அதுக்குள்ள ஆயுதங்கள் எதுவும் இருக்காங்க? ஒன்றும் இல்ல, ஆனா யூஸ் பண்ண இடம் இருக்கு. ஓகே, அதை போய் பாப்போம். உள்ள ஆயுதம் இருந்தாலும் இருக்கும். அதுல ஒரு சில்லு ஒன்று இருக்கலாம். அது என்ன சில்லது? இது என்ன நினைக்கிறீங்க நீங்களே சொல்லுங்க. உங்களோட இது என்ன ஆயிருக்கு? இது அதுக்கு மூடுற ஒரு செட்டப் மாதிரி இருக்கு இல்லையா, மூடி மாதிரி இருக்கு. இது உண்மையிலேயே விகார இருக்கு தானே, பௌத்த விகாரம். விகாரையில தூபா அது மேல, அதாவது விகாரம் இப்படித்தானே இருக்கு. விகாரம் அதுக்கு மேல ஒரு இப்படி ஒரு இது வந்து அதுக்கு மேல குடை மாதிரி அதுல தூபிதான் இதான். அப்ப இதுக்குள்ள விகாரையும் இருந்திருக்கு? இல்ல இதுக்குள்ள இல்ல, இது எங்கேயோ உடந்து எங்கேயோ அரப்புதேலண்டோ இன்னொன்று தோண்டக்குள்ள போலீஸ் பிடிச்சி போலீஸ் ஹேண்ட் ஆஃப் பண்ணாங்க G8. இதை கொண்டு மியூசியம் வைக்க போறாங்க. மியூசியம் இருந்தது, ஆல்ரெடியா இருந்தது. அதாவது காயின்ஸுகள், அவங்க பழைய காலத்து பாவிச்ச புலோத்துகள், பெட்கள் இருந்ததாம். அதெல்லாம் இந்த ரினிவேஷன் மூடி G8 தலைமையில மூடி வச்சுக்கிறாங்க. அது இப்ப ரினிவேஷன் இப்ப ஓபன் பண்ண பிறகுதான் மியூசியம் மாத்திரம் வந்த அப்புறம் இதை கொண்டு அதுவும் வந்து ஒரு போய் பார்ப்போம் மியூசியத்தை. இது வந்து விகாரையிட மேல இருக்கிற அந்த செட்டப், அதாவது கூம்பு மாதிரி இருக்கிற செட்டப்புக்கு மேல ஒரு குடை மாதிரி ஒன்று இருக்கும். பௌத்த விகாரைகள்ல பாத்திருப்பீங்க. அந்த செட்டப் தான் வேற எங்கேயோ இடத்துல அதை கண்டுபிடிச்சு அதை கொண்டு வந்து நம்ம வைக்கணும், ஒரு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அதாவது இப்படி ஒன்று இருக்குன்றதை தெரியப்படுத்தணும். எப்படியும் பழமையானதான் இருக்கும், அதுக்காக கொண்டு வச்சிருக்காங்க. இதை கொண்டு போய் மியூசியத்துல வைக்க போறாங்களாம். 1500-2000 ஆண்டுக்குள்ள பொற்பட்டதான் இந்த கல். 2000 இந்த கல். சரியா, இதான் ஆமரி. இப்ப ஒன்றும் இல்ல, வவ்வால் குஞ்சன் நிறைய கிடக்கு. இதான் ஸ்டோரேஜ் பண்ண இடம். பிரிட்டிஷ் தண்ணி நிக்குதானே உள்ள. அப்படியே ஃபுல்லா இரும்பு டோர், அந்த ஆமரி டோர் வந்து இரும்பு. உள்ளுக்குள்ள ஒரு செட்டப் ஒன்று இருக்கு, ஆனா ஃபுல்லா டேமேஜ் ஆகி ஒரு குகை மாதிரி இருக்குது. உள்ளுக்கு ஃபுல்லா வவ்வால், இதுல மேல பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா வவ்வால். உள்ளுக்குள்ள ஃபுல்லா வவ்வால் தான் இருக்குது, தொங்குது வவ்வால் குஞ்சு எல்லாம். அவ்வளவு பிரிசன் ரூம். ரெண்டரை மாசத்துக்குலாம் எழுப்பி போனவங்க மேல் ரூஃப் எல்லாம் உடைஞ்சிருக்கு, ரோல் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. அதனால இதெல்லாம் செய்த பிறகுதான் ரினோவேட் பண்ணுவாங்க. சில நேரத்துல கீ தந்தாங்கன்னா துறக்குறவங்க இவங்க இன்றைக்கு வாரல யூனிட் ஆகல, என்னடா ஹாலிடே நாங்க அந்த நேரத்துல விடுறோம். இதான் அயன் கபட் இல்ல உள்ளுக்குள்ள இப்ப எனக்கு நான் பாக்கல. அதுக்கு இடைவெளி இருக்கு கீ போடுறதுக்கு, ஆனா கீ எல்லாம் இல்ல. உள்ளுக்குள்ள எதுவும் இருந்தாலும் தெரியாது. டாக்குமெண்ட் எடுக்க வச்சிருப்பாங்க எல்லாம்.
அதாவது இதுக்கு ஒருத்தர் ஓபன் பண்ணவே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு புதையல் மாதிரி. கனகாலத்துக்கு முதல்ல அடைச்சு வச்ச சாமான இப்ப எடுக்கிறது புதையல். அதை கூட ஓபன் பண்ணலாம இருக்கு. அவன் என்ன இருக்கே தெரியாது. மட்டுமா இது வரைக்கும் என்ன இருக்கே தெரியாது. என்னடா வெல்டிங் பண்ணிட்டு இருக்கு. அப்படி எவ்வளவு ஹார்டா இருக்கிறது. ஃபுல்லா இரும்பு அப்படி. ஓகே, இதுக்குள்ள இருக்கிறது தான் வந்து ஒல்லாந்தர் காலத்துல ஆங்கிலேயர் காலத்துல பாவிக்கப்பட்ட ஜெனரேட்டர், டீசல் மாடல் ஜெனரேட்டர். என்ன பேர் சொன்னீங்க? இந்தியன் டெக்னாலஜி. இப்பயும் பாவிக்கப்படுது. இப்ப பாவிக்கலாமாம். இது இப்ப பாவிக்கிறாங்கல்ல. இது இப்ப பாவிக்கலாம். யூகே பிராண்ட் மார்க்கோ இப்ப வொர்க் பண்ணுது. எமர்ஜென்சிக்கு ஸ்டார்ட் பண்ற மட்டும்தான். வொர்க் பண்ற கண்டிஷன்ல பிரிட்டிஷ் காலத்து ஜெனரேட்டர். ஓகே, அதுல வீடியோல தெரியுது தானே? ஓகே, இதுக்குள்ள பாக்குறதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. பண்ணா இருக்கிறதால எங்களுக்கு தெரியுது. நைட் ரூம் இதுல டேய்ல போடுற நைட்ல அங்கான என்ன பிரிசன் பிரிசன் ஜெயில். ஓகே, இதான் பிரிசன். ஓகே, பிரிட்டிஷ் ஜெயில். அத நைட் அந்த கேட் அடைஞ்சா நைட் டைம்ல இந்த இதுக்குள்ள போடுவாங்க. என்னன்னா நைட் டைம்ல டேல வழியில உள்ளுக்குள்ள இருக்கிறது நைட்ல எல்லாம் ஃபுல்லா ஆயன். என்ன அது இரும்பு தானே எல்லாம். அது அப்ப இருந்த மாதிரியே இப்ப அதெல்லாம் மாத்தல. இது இப்போ ஒல்லாந்தர் காலத்துல எல்லாம் பிரிட்டிஷ் டைம்ல தான் ஜெயிலாம் பாதிக்கப்பட்டது. ஓகே, இப்ப வாங்க நாங்க இப்ப ஆங்கிலேயர் மேல் தளத்து பில்டிங் போயிட்டு அதுல இருந்து சுத்தி ரம் பார்த்த விசிட். அதாவது அந்த நம்ம பார்த்த வோலுக்கு மேல நடந்து போவோம். ரம் பார்த்த வாக் பண்ணுவோம். என்ன பேர் அதுக்கு? ரம் பார்த்து வாக். ட்ரம்ப் பாத் வாக். ஓகே, ட்ரம்ப் பாத் சுத்தி பார்ப்போம். அதுல மேல சில ஆக்டிவிட்டிகள் இருக்கு. அதை நான் அப்ப ஒரு ஸ்டெப்பா உங்களுக்கு நாங்க அப்படி சொல்லுவோம். இதெல்லாம் பாருங்க, மரம் என்னன்னா இது கரண்டு விழுற நிலைமையில சொன்னா பாலமரத்துல இந்த ஸ்டெப்ஸ் வந்து செஞ்சிருக்காங்க. ஃபுல்லா எல்லாம் பலதான். சவுண்ட் கேக்குதான்? பலதான். ஆனா டேமேஜ் ஆன நிலைமையில தான் இருக்கு. இதெல்லாம் செய்வாங்க நான் தானே பார்த்து வளையுது உள்ள செய்யணும். செய்து வடிவத்தை இந்த ஃப்ளோரே ஃபுல்லா மரம் தான். இது மட்டும் உள்ளுக்குள்ளேயும் மரம் தான். அப்ப இந்த கட்டு மட்டும்தான் உள்ளுக்குள்ள எல்லாம் இந்த ரெக்கார்ட் ரூம் அது எல்லாம் இதுகள் எல்லாம் அலமாரி எல்லாம் டீ இல்ல வந்து காட்டுறதுக்கு சரியா. இதாலும் என்ன சொல்ற வுடன் டீம்பர் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. வுடன் டீம்பர் ஃப்ளோர். இது பாலமரம். இதுவும் பாலமரம் தான். எல்லாம் பாலமரம். ஃபுல்லா பாலமரத்துல அடிச்சாங்க. ஸ்டெப்ஸ்ல இருந்து அந்த ஃப்ளோர்ல இருந்து எல்லாமே பாலமரத்துல அடிச்சிருக்காங்க. சரியா. இது ஆங்கிலேயர் பாவிச்சாங்க. மிலிட்டரி பர்பஸ் தான் பாவிச்சாங்க பில்டிங். இந்த பில்டிங். அப்ப ஏசி இருந்துச்சு. வெள்ளக்காரன் தான். LG ஏசி, மிட்சுபிஷி ஏசி. சும்மா சொல்றேன், அதை நம்பிடாதீங்க. அது வந்து இப்ப அந்த டிஎஸ் ஆபீஸ், அதாவது கச்சேரி என்று சொல்ற ஒரு செட்டப், அந்த ஒரு அரசாங்க அலுவலகத்துக்காக பயன்படுத்த விஷயங்கள் தான். அது பிரிட்டிஷ் விட்டுட்டு போனதுக்கு பிறகு அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கப்பட்டு அதுக்கு பிறகு அவங்க பயன்படுத்தின விஷயங்கள் தான் அதெல்லாம். அந்த ஏசி எல்லாம் பேட்டன் டிசைன் ஃப்ரம் சுவிட்சர்லாந்து 1765ஆம் ஆண்டு. இது அந்த ரூட் டைம் அந்த ஓடு அங்கெல்லாம் அங்க வெளியில தான் கொண்டு வந்தாங்க. சுவிஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஓடு கூட சுவிஸ்ல இருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஏதும் ஆதாரம் இருக்கா? அந்த எழுதி இருக்கு பேட்டன் டிசைன் ஃப்ரம் பாசல் 1860. பாசல் இஸ் ஒன் ஆஃப் தி சுவிஸ். 1886ஆம் ஆண்டு 85 1865. ஓகே, 1865ஆம் ஆண்டு சுவிஸ்ல இருக்கிற ஒரு கண்ட்ரில இருந்து இந்த வந்திருக்காங்க. அதாவது ஓடுகள் எல்லாமே பாசல் சுவிஸ்ல பாசல் என்று சொல்ற இடத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. பாசல் மிஷன் ஓகே, நான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றது சரியான்னு தெரியல. BASCL என்று பாசல் மிஷன் என்று சொல்லி அதுல போட்டிருக்காங்க 1865ஆம் ஆண்டு என்று சொல்லி போட்டிருக்காங்க. மரத்துல இருந்து சீமெண்ட் எடுத்துருக்காங்க. அந்த பாலமரம் மாதிரி தான்
இந்த வியூவை பாருங்க என்னோட அப்படியே வாங்க அந்த உள்ளுக்கு அந்த அதாவது அந்த அந்த மதில் பார்த்தேன் தானே சுவர் பார்த்தேன் அந்த சுவருக்கு மேல போய் கொண்டிருக்கோம். இப்ப நம்ம கீழே இறங்கின வேண்டாம் அந்த சுவர் தான் நம்ம நின்ற இடத்தை காட்டுறேன். கீழே அடித்த மொத்த சுவர் 1 மீட்டருக்கு மேல 1 மீட்டருக்கு மேல மொத்தம் இந்த சுவர் என்ன கீழே பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம நின்ற இடம் அதாவது நம்ம வந்த இடம் நின்ற இடம் இதுதான். கீழே அந்த புக் இருக்குது அந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புக் எல்லாம் இருக்குது. அதுல இருந்து மேல வந்து சுத்தி உள்ளுக்குள்ள பாத்துட்டு வந்து அண்ணா இப்ப கூட்டிட்டு வந்திருக்கிறார். அந்த சுவருக்கு மேல என்ன பேர் என்ன சொன்னீங்க? பாஸ்டியன் வால். பாஸ்டியன் வால் 1 மீட்டர் லென்த் இருக்குது அந்த சுவர் நீளம். அதாவது தடிப்பம் மட்டும் உயரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி தடிப்பமும் 1 மீட்டர் கூட இருக்குது. ரம்பாத் வாக் என்று சொல்ற ஒவ்வொரு கோணரும் ஒவ்வொரு திசை இருக்கு. அதாவது சவுத் பாஸ்டியன், ஈஸ்ட் பாஸ்டியன், நார்த் பாஸ்டியன், வெஸ்ட் பாயிண்ட், கேண்டியன் பாஸ்டியன். அதே கேண்டியன் பாஸ்டியன் கேண்டியை பார்த்த மாதிரி இருக்கு சொல்லுவாங்க. ஒரு கோணர் மற்றது டச் செக்யூரிட்டி பாயிண்ட் இருக்கு. ஆட்சி ஒன்று இருக்கு. அதுல 4 மூலைக்கும் இந்த கார்ட் செக்யூரிட்டி பாயிண்ட், டச் செக்யூரிட்டி பாயிண்ட். ஒரு ஆள் நின்று இதுல பாதுகாப்பு அதுக்கான அங்கால இருக்கு எருமத்தீவன் சொல்லுவாங்க. எங்கடாக்கள் எருமத்தீவன் சொல்லுவாங்க. மற்றது காக்கத்தீவன் சொல்றாரு. காக்கையில் போய் இரவையில போய் அங்க கரைந்து போட்டு மோலின் வேறதாகும் தெரியும். அது அந்த பனைமரம் நிக்கிற இடம். அது விவசாயம் செய்யறாங்க. இப்ப காலத்து காலம் விவசாயம் செய்யற இடம். அது டிசம்பர் டைம்ல மூடிடும், தண்ணி வந்து மூடிடும். போட்லாம் போய் பார்க்கணும், அந்த தீவை பார்க்கணும். 1707ஆம் ஆண்டு பொறிக்கப்பட்டுள்ளது இயர் அண்டு. மற்றது அதுக்கு நடுவுல விஓசி என்ற இலக்கம் இருக்கு. விஓசி லட்சணம் அவனோட சிம்பிள். அவனோட சிம்பிள் சொல்ல போனா வெரன்சினி ஓஸ்டன்டிக் கம்பெனி, இங்கிலீஷ்ல டச் ஈஸ்ட் இந்தியா ட்ரேட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனின்னு அர்த்தம். 1707ஆம் ஆண்டு. இப்ப அந்த சிம்பிள் இல்ல. அப்ப இந்த வோல் எல்லாம் அப்ப இருந்து இது இந்த கட்டம் அவங்கதான் விஓசி. அவங்க அப்ப கட்டின கட்டிடத்தை இப்ப வரைக்கும் பாவனையில பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. இப்ப வரைக்கும் யூஸ் பண்றாங்க இந்த ரூம் எல்லாம். இது அவங்க நேரம் பாவிச்ச ஆயுத களஞ்சிய சாலை சோழன் சொல்லுவாங்க. இப்ப அவங்களோட ஆபீஸ் ஆக்கலாம் ஸ்டோரேஜ் பாவித்தாங்க. அப்ப பிரிட்டிஷ் வந்ததுக்கு பிறகுதான் அந்த நம்ம கீழே பார்த்த ஆயுத களஞ்சிய அது இது இவங்கட இது ஒல்லாந்தர் பாவிச்ச ஆயுத களஞ்சிய சாலை. ஓகே ஆமாடி என்ன தெரிகிறது. இப்ப அவங்க அந்த திங்ஸ்கள் இருக்கு. இப்ப இந்த அண்ணாவை வந்து எனக்கு முதல் தெரியாது. இந்த அண்ணா இப்ப 2 வருஷம் தான் இங்க இருக்கிறான். நான் ஸ்கூல்ல படிக்கக்குள்ள 2014ஆம் ஆண்டு நான் ஓயில் எடுத்தேன். 2014ஆம் ஆண்டுக்கு முதல் ஸ்கூல்ல படிக்கக்குள்ள ஸ்கூல் இன்டர்வல் டைம்ல இப்ப இது ஸ்கூல்ல படிப்பிச்சாக்க எல்லாரும் பார்த்தாங்கன்னா முடிஞ்சுது கதை. முக்கியமா யுதிஷ்டன் அம்மா அப்பாக்கள் பார்த்தா படிக்கக்குள்ள பின்பக்கத்தால ஏறிட்டு இந்த போர்டுக்கு மேல வந்து இந்த கண்ணானுக்கு மேல இதுல எல்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு போறோம் நாங்க. அப்ப எங்களுக்கு இது விளையாடுற இடம் மாதிரி இருந்தது. அப்ப இந்த ஆபீஸ் இருந்தது, கச்சேரி ஆபீஸ் வந்து இயங்கி கொண்டிருந்தது. அப்ப வார இதுக்கு மேல ஏறி இருக்கிறது. அப்ப இருக்கிற விஷயங்கள் இப்ப வரைக்கும் பாதுகாக்கப்படணும். அது இரும்புன்றதால அது அப்படியே இருக்குது. பாருங்க உங்களோட மகன் என்ன செஞ்சு இருந்திருக்கான்னு பாருங்க. ஓயல் டைம்ல சாப்பிட வந்திருக்கான். இந்த கரணை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னு இதுல சிம்பிள் ராயல் மார்க், பிரிட்டிஷ் ராயல் மார்க் பொறிக்கப்பட்டிருக்கு. இது பிரிட்டிஷ் மார்க் இருக்குது இல்லைன்னா ஜிஆர் ஜார்ஜ் ரெக்சின் கிங் ஜார்ஜ் 3. அதுல அவ்வளவு இருக்கு. 3 ஜிஆர் ஜார்ஜ் ஜெக்சன் கிங் ஜார்ஜ் 3. இந்த 3 இருக்கு. அவ்வளவுத்தையும் அந்த லோகோக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன ஓகே இதெல்லாம் வொர்க் பண்ணிருக்கேன். இதுல இது விடத்தான் இது நெருப்பு திரிய போடுற இடத்தை இதை திறந்தபடி இதுல போடுவாங்க. முன்னுக்கு கேனன் பால் போட்டு கேனன் பால் சைஸ் 12 பவுண்ட். 12 பவுண்ட்னா 6 கிலோ வெயிட். ஓகே 6 கிலோல இருக்கு கேனன் பால். இந்த இதுக்கு இதுல 12 பவுண்ட் பிஆர். ஓகே அதுல போட்டு இந்த இருக்குனா ஒரு அப்ராக்ஸிமேட்லி ஸ்ரீலங்கன் வெயிட் 6 கிலோ வெயிட். 6 கிலோ இருக்கு. ஓகே அப்ப அது போட்டோனே இத நெருப்பையும் கொடுத்தோனே டச் பண்ணோனே டுக்கண்டு 1.5 கிலோமீட்டர். ஆனா இது இருக்கிற ஆங்கிள் பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே கல்லடி பாலத்தை பார்த்த மாதிரி இருக்கு. இது பிரிட்டிஷ்ல மேல வச்சிருக்காங்க. இது அவ்வளவு ஒல்லாந்தர் கேனன். ஓகே ஒல்லாந்தர் கேனன். இது இத கொண்டு 6 இவரத வச்சாங்க சரியா. இது இவரத வந்தது. இது பிரிட்டிஷ் தான் வந்தது. ஆனா இது இருந்த இதுக்கு நேரியா இந்த இது முதல் வந்து இங்க பார்த்த மாதிரி தான் இருந்தது. பீச் தான். ஓகே இங்க பீச்ச பார்த்த மாதிரி இருக்கு. இந்த ரோட்டுக்கு நேரா பீச். யாரு எதிரி வந்தாலும் ஒரே அடி. நேரம் இது ஃபிளாட் லேண்ட் தானே. ஃபிளாட்டா தான் இருந்திருக்கு. இப்பதான் பில்டிங்ஸ் எல்லாம் வந்தது. சரியா. இதுல இது 5 பேர் ஆபரேட் பண்றதா இந்த கேனன். ஒரு கேனன 5 பேர் ஆபரேட் பண்றாங்க. அதாவது ஒரு தரம் ஃபயர் பண்ணனும்னா 5 பேர் வர்க் பண்ணனும். ஓகே இதுல முன்னுக்கு ஒரு ஆள் போடுவார் குண்டை. ஓகே இதுல ஒரு ஆள் திரிய பத்த வைப்பார். ஒரு ஆள் அப்சர்வ் பண்ணுவார்.
ஒரு ஆள் எடுத்து கொடுப்பார், ஒரு ஆள் கிட்ட கொண்டு வந்து போடுவார், ஒரு ஆள் பக்கத்துல சைட்ல நிற்பார். 5 பேர் போடுறாங்க நிக்கிறா. ஓகே 5 பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல 184 இருந்ததுல இப்ப 1 தான் இருக்கு. இதுல நம்பர் 184. ரெண்டா இது வந்து 184வது கேனன். Canon. அப்ப மொத்தமா இங்க மட்டும் 184 கேனன் இருந்திருக்கு. ஓகே. ஆனா இப்ப 4 சம்திங் தான் இருக்கு. இது ஒன்று இருக்கு. கீழ இருக்கிறது அது ஒல்லாந்தர். அது ஒல்லாந்தர். இது பிரிட்டிஷ் ஒன்று தான் ஒன்று தான் இருக்கு. ஏன்னா சில நேரம் 184 வேற வேற இடங்கள்ல இருந்திருக்கலாம். அப்படி இருந்துக்கலாம். வேற வேற இடங்களையும் இருந்திருக்கலாம். ஆனா பிரிட்டிஷ் கேனன் வந்து 184வது கேனன் இந்த கேனன். கடைசியா தான் இது. இப்ப வரைக்கும் அந்த பொறிக்கப்பட்டது அப்படியே இருக்கு. ஃபுல் மெட்டல் தூக்கவே இல்ல ஒருத்தரால. இது 10,000 போனோம் 5,000 டன்ஸா அப்படி வரும் இருக்கு மேன. ஓகே இது ஆங்கிள். இது ரெண்டு பக்கம் ரொட்டேட் பண்ற சுத்துற இது வியூ போட்டிருக்கேன் சென்டிமீட்டர். அதாவது அத ரொட்டேட் பண்ற மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. இப்படி அங்க அலைஞ்சல சுத்தி அடி மேனுவல் சிஸ்டம் தான். மேனுவல் சிஸ்டம் இததான் நீங்க சொன்னீங்க அந்த செக்யூரிட்டி பாயிண்ட்ஸ். அதுல மூணு தோட்டக்காலையும் பாப்பாங்க. ஓகே அதுக்குள்ள இருக்கிற 3 தோட்டைக்குள்ளாலையும் வந்து எந்த பக்கம் எதிரி வராங்கன்னு பாக்கலாம். உள்ளோட போய் பாப்போம். அந்த செக்யூரிட்டி பாயிண்ட்ஸ்ல வந்து உள்ள நின்று பார்த்தோம்னு சொன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வியூ இருக்கும். நினைக்கிறேன் அந்த வியூஸ் வந்து தெரியும். அந்த வியூல நான் உங்களுக்கு இப்படி நேரா கொண்டு போய் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுலயே காட்டுறேன். இதுக்குள்ள நின்று செக்யூரிட்டி பாயிண்ட்ஸ், இதுக்குள்ள செக்யூரிட்டி கார்ட்ஸ் நிற்பாங்க. அவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க யாரு வராங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி. இதுக்குள்ள 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் நிக்கிற இடத்த பாத்தீங்கன்னா தெரியும். 1, அடுத்தது இந்த இருக்கு 2, அடுத்தது 3. அந்த பாயிண்ட்டுக்குள்ள வழி என்ன தெரியுதுன்னு பாருங்க. எப்படி இருக்கு இந்த இஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் தெரியுது. இங்க இருந்து பாக்க ஜூம் பண்றேன். இங்க பாருங்க நம்மளோட இஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் தெரியுது இங்க இருந்து பாக்க. இதுதான் அந்த கேனன் பாக்குற வியூ. அதாவது கேனன் இந்த பக்கம் பார்த்துதான் இருக்குது. இங்க இருந்து அடிச்சா அந்த சைட்ல இருந்து வர எனிமீஸ் யாருமே தப்ப முடியாது. அந்த அளவுக்கு அக்யூரேட்டா அந்த கேனன் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. உள்ள நிக்கிறேன் பாத்தீங்கன்னா தெரியும். உள்ள நல்ல காத்தோட்டமா இருக்கு, வென்டிலேஷனா இருக்கு. இதான் அந்த செக்யூரிட்டி ரூம். அப்படி அங்கால போவோம் பாப்போம் ஃபுல்லா. கூட்டி வந்து நடக்கலாம் இருக்கிறான். ஐயோ ஓகே ஆமி யூஸ் பண்ண பங்கர் என்ன. ஓகே இதுதான் ஆமி. இப்ப நம்ம உள்நாட்டு போர் நடக்கக்குள்ள ஆமி யூஸ் பண்ண பங்கர் ஆமி. இதுக்குள்ள நிறைய கல்லு மண்ணெல்லாம் விழுந்து வந்து மூடப்பட்டிருக்கு. எஸ் இந்த அகலிக்குள்ள ஒல்லாந்தர் கப்பல்கள் வாங்குற, அது பிரிட்டிஷ் ஆகலாங்கிற, அங்கால போர்த்துகீஸ் தாங்குற கல்லடி பாடத்துல. இந்த அகலிக்குள்ள முதல்ல எப்பயும் ஆனா முதல் நிறைய இருந்தது. அவனு முதல்ல இது அவங்க அந்த நேரம் முதல்ல போட்டதோ எதிரில் வராமல் எதிரில் இங்க தப்பி போகாமலும் செய்ததான். இங்க கைதிகள் தப்பி போகாமலும் அங்க இருக்கிற எதிரிகள் வந்து வரையலாம் வராமலும் இருக்கிறதுக்காக அந்த அகலிகள் இருந்தா. ஓகே ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வராங்க என்ன பாக்குறதுக்கு. குறைவு இந்த இப்பயும் இந்த 2 பேர் வந்து நிக்கிறாங்க. இல்ல தூக்குமாடு இருந்தது. அதான் இந்த தூக்குமாடு உண்மையா பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் அதெல்லாம். இப்ப இது வந்து எந்த வெஸ்ட் பாஸ்டியன் கேண்டியன் பாஸ்டியன் என்று சொல்றது. இதுல என்ன டவர் மாதிரி ஒன்று இருக்குது. எச்சரிக்கை மணியா. ஓகே அலர்ட் வோல்ட் டவர். ஓகே இது என்ன பெல் டவர்னு சொல்லுவாங்க. இதா வார்னிங் பெல் டவர் ஃப்ரம் தி பிரிட்டிஷ் பீரியட். வெளியாக்கள் அத்துமறி இது இங்க வந்தா இந்த பெல் அடிச்சோனே கயிறு இருக்குமா, கயிறுல மணி இப்ப சேர்ச்சில் அடிக்கும் அத மாதிரி கிளிக்ல அடிச்சோன்னே அலர்ட் ஆகுறான். அலர்ட் வோல்ட் இது இருக்கு. 1740ஆம் ஆண்டு 18th century பிப்ரவரி மாதம் ஒரு தேவாலயம் ஒன்று கீழே இருந்ததாகவும் ஒல்லாந்தர் காலத்துல அது டிமாலிஷ் ஆகி அதுக்குரிய ஸ்டோன் தான் இது. டச் வெர்ஷன்ல இருக்கு. இது எங்கிட்ட இங்கிலீஷ் இதுல என்ன எழுதி இருக்கு. 1740ஆம் ஆண்டு 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் தோப்பர் என்ற ஒரு ஃபெமிலி உண்டு சர்ச் உண்டு சர்ச்சுக்கு அடிக்கல் வச்சதாக வரலாற்று கதை. அதுக்குரிய ஸ்டோன் தான் இது. அந்த வரலாறு இப்பயும் இருக்கு. அந்த இது ஸ்டோன் இது கீழ இருந்தத தூக்கி கொண்டு இங்க வச்சிருக்காங்களா. கீழ இருந்தத தூக்கி கொண்டு இங்க வச்சிருக்காங்க. ஓகே யாரு டிமாலிஷ் பண்ணாங்கன்னு ஆனா பிரிட்டிஷ் பண்ணதா யுத்தம் நடந்ததுன்னா தெரியல. அதுக்குரிய அடையாளம் தான் இது வச்சு. இது என்னது. அது இல்ல அது என்னடா அது அங்க அந்த வாழை அவதாலயத்தை இங்க காட்ட அது காட்ட வந்தது. இதை திசை மாத்தணும். ஓகே 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 இது ஆண்ட்ரூ சர்ச் 1891ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இது ஆண்ட்ரூ சர்ச் ஆங்கிலிக்கன் சர்ச். அந்த மேரே பாருங்க. ஓகே அங்கால இருக்குது. ஓகே பிரிட்டிஷ்
அதாவது அமெரிக்கன் பிரிஸ் ஃபாதர் பெபர் ரெஸ்ட் ஏரியா இது லங்கா ரெஸ்ட் ஹவுஸ் சரியா ஓகே இது அகலி 1 மீட்டருக்கு மேல அகலம் ஓகே இது என்னது போர்த்துகீசர் போல் ஓகே இது அவங்க கட்டினது இதுக்கு பேர் வச்சவங்க அன்டோனியோ பாக்ரோஸ் போல் என்னண்டு அன்டோனியோ பாக்ரோஸ் போல் ஓகே போர்த்துகேயர் கட்டின போலும் இருக்குது ஒல்லாந்தர் கட்டின போலும் இருக்குது பிரிட்டிஷ் கட்டின போலும் இருக்குது ஓகே இது முழுக்க முருங்கை பாறைகள் கோரல் ரோசால கோரல் ரீஃப் லைம்ஸ்டோன் வெக்ஸ் கெமிக்கல் எப்படி கட்டிருக்காங்க நிறைய புல்லட் ப்ரூஃப் கண்ணு இதான் புல்லட் ப்ரூஃப் இது புல்லட் பட்டா ஒண்ணு துளைச்சிட்டு போகாது கோரல் ரோஸ் புல்லட் துளைக்காது அப்ப எப்படி யோசிச்சு கட்டிருக்காங்க கோரல்ஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஹையா அங்கால இருக்கு செங்கல்லம் குழுக்கல்லம் பிரிட்டிஷ் வால் அது மேல இருக்கிறது பிரிட்டிஷ் கட் அவுட்லைன்ல இருக்கு 4 பக்கம் 4 திசைக்கு இருக்கிற வால் பெஸ்டியன் வால் டச் வால்ன்றது தான் டச் வால் அதான் சவுத் பெஸ்டியன் ஈஸ்ட் பெஸ்டியன் நார்த் பெஸ்டியன் வெஸ்ட் பாயிண்ட் கேண்டியன் பெஸ்டியன் 1622 போர்த்துகீஸ் முடிச்சவங்க 1638 16 வருஷம் போர்த்துகீசர் அதுக்கப்புறம் 1638 இருந்து 1038 போர்த்துகீசர்ல இருந்து டச் கைப்பற்றினவங்க டிமோலிஷன் பண்ணவங்க 1639 ரீகன்சைஸ் பண்ணவங்க 1665 முடிச்சவங்க 1682 விஓசி 54 வருஷம் போனோம் கிட்டத்தட்ட அந்த வளர்ச்சி எல்லாம் பாடம் ஆயிட்டு சொல்லி சிவர் அப்படியே முடிக்க இது சம்பந்தமா அப்படி படிக்கிறீங்க இது சம்பந்தமா படிச்சிருக்கீங்க இது சரியாட்டி லாங்குவேஜ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் இப்ப எத்தனை லாங்குவேஜ் நான் பிரெஞ்சு ஜெர்மன் படிச்சு கொண்டிருக்கிறேன் பிரெஞ்சு ஜெர்மன் இங்கிலீஷ் ஃபுல்லா ஓகே இங்கிலீஷ் செய்யல அது உண்மைதான் டூரிசம் ஓகே இதான் அந்த மட்ட வாசல் முதல் கச்சேரி இருந்த வாசல் இதான் அந்த வாசலாலதான் நாங்க சாப்பிட வர வாசல் இது என்னண்டா இது அந்த இது சாமான்கள் போட்ல கட்டமரம் ஷிப் பண்ணான்னு சொல்றேன் அந்த நேரத்துல இந்த கட்டுமர கப்பல் அதுல வந்தோடனே இது ரோட் இருக்கல முதல் டோ பிரிட்ஜ் என்று சொல்லுவாங்க ஒரு ஆள் வந்து லண்டன் பிரிட்ஜ் மாதிரி லண்டன் பிரிட்ஜ் இப்படி க்ளோஸ் ஆகும் அது ஒரு ஆள் பிடிச்சி சுத்துவாங்க கட் பண்ணு மேனுவல் மெக்கானிசத்துல இருந்திருக்கு அது இப்ப மாத்திரையில இருந்துச்சு அந்த டோர் இருக்கா அது இங்க இருந்துதான் அதுல இப்படி திறந்தோடனே அதுல இறங்கினோடனே டக்கு நாக்கள் சப்ளை பண்ணி போறோம் போனோடனே மூட்டுறோம் அது இருந்தா இது டச் யுஎன்டிபி ஆபீஸ் இருக்கேன் இப்ப யுஎன்டிபி இதுக்குள்ள மட்டும் தான் இருக்கு போல யுஎன்டிபி ஆபீஸ் இதுல அவங்க அந்த இது என்வாயன்மெண்ட் இதுக்கு அந்த இது women empowerment அதுக்காக வச்சிருக்காங்க ஓகே இந்த 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 வழி இப்ப யூஸ் பண்றாங்களா இந்த வழி முதல் 2019 ஆண்டுக்கு முதல் இதை யூஸ் பண்ணவங்க வாக்கிங் டிஸ்டன்ஸ் பெட்டிகுலர் ஸ்டாஃப் எல்லாம் இதெல்லாம் போய் வரலாம் இந்த 2019 ஆண்டு ஈஸ்டர் அட்டைக்கு பிறகு சாரா இந்த பிரச்சனை வந்து குண்டு வெடிப்பு பிறகு இதை முதலில் இருந்த ஜிஏ சொன்னாங்க இதை பூட்ட சொல்லி பாதுகாப்புக்காக இதை பூட்டிட்டாங்க அதுல இருந்து இது பூட்டி ஓகே மேக்சிமம் இதுக்குள்ள தேட வேண்டிய விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாமே காட்டியிருக்கிறேன் நேர்ல வந்து பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேற நீங்க இப்ப எங்களோட சேர்ந்து பார்த்தாலும் நேர்ல வந்து பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேற கட்டாயம் இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இப்பத்தைய பிள்ளைகளுக்கு அதாவது பட்டிகுலர்ல இருக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும் ஸ்ரீலங்காவில இருக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும் இதை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும் என்ன முதல் காலகட்டம் எப்படி இருந்தது அதுக்கு முதல் எப்படி இருந்தது ஒல்லாந்தர்கள் கட்டின போல் எப்படி இருக்குது அவங்க அந்த காலத்துல எப்படியான சுவரை பயன்படுத்தினாங்க புல்லட் ப்ரூஃபா இருக்கிறதுக்காக கோரல் ரோஸை பயன்படுத்திருக்காங்க அதாவது முருகை கற்பாறைகளை பயன்படுத்தி கட்டப்பட்ட சுவர்கள் வந்து புல்லட் ப்ரூஃபா அதாவது புல்லட் துளைக்காத ஒரு சிஸ்டத்தை ஒரு மெக்கானிசத்தை அப்பயே யூஸ் பண்ணிருக்காங்க அப்ப அடுத்த வீடியோல உங்களை எல்லாரையுமே மீட் பண்றேன் இதை விட வித்தியாசமான ஒரு வீடியோவா இருக்கும் என்று நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் என்று சொல்லி நம்புறேன் அடுத்த வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரைக்கும் பாய் பாய்